கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு ஒரு பழமொழி இருக்கு. என்னதான் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாத விஷயம் ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஆல்ரெடி இந்த சேனல்ல பல ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமும் எனக்கே தெரியாத ஃபேக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இருந்து 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மினியாபாலிஸ் அப்படின்ற சிட்டில இருக்கிற ஒரு லேப்ல தான் வேர்ல்ட் குவைட்டஸ்ட் ரூம் இருக்கு. யூசுவலா இந்த டப்பிங் ஸ்டுடியோ தியேட்டர்ஸ்லாம் சவுண்ட் பவுன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த ரூம் ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுவாங்க. அதாவது செவுத்துல சவுண்ட் ப்ரூஃபிங் பேனல்ஸ் ஓட்டினா அது சவுண்டை பவுன்ஸ் பண்ணாம அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த மாதிரி 99.99% சவுண்டை அப்சார்ப் பண்ற மாதிரி இந்த ரூமை டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படி ஒரு இருட்டான ரூம் குள்ள போனதோ ஃபர்ஸ்ட் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம கண்ணு அந்த இருட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டு அந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த ரூம் குள்ள போனா நம்ம காது சைலன்ஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டு வாழ்க்கையிலே கேட்க முடியாத சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இந்த ரூம் உள்ள இருக்கும் உங்களோட ஹார்ட் பீட் உங்களுக்கு கிளியரா கேட்குமா, கொஞ்ச நேரத்துல லிவர்ல இருந்து வர சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குமா. திடீர்னு இவ்வளவு சைலன்ஸ்ல இருக்கிறதுனால பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்ச நேரத்துல எங்க இருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாதான். இது வரைக்கும் அந்த ரூம்ல அதிகபட்சம் 45 நிமிஷம் மட்டும்தான் ஒரு மனுஷனால இருக்க முடியுமா. ராபர்ட் லேன் அப்படின்றவர் அவரோட 2 குழந்தைங்களுக்கு ஒருத்தனுக்கு வின்னர்னும் இன்னொருத்தனுக்கு லூசர்னும் பேர் வச்சாரு. அதுல ஒருத்தன் 19 வயசு இருக்கும் போதே அவனையும் போட்டு அடிச்சதுனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தப்பா பண்ணி 30 வாட்டிக்கு மேல ஜெயிலுக்கு போய் 1ஆம் நம்பர் கிரிமினலா இருந்திருக்கான். ஆனா இன்னொருத்தவன் படிச்ச ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி சக்சஸ்ஃபுல்லா ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சு காலேஜ் டைம்ல பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயராலாம் இருந்து நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி இப்போ ஒரு போலீஸா இருக்கான். ஆனா ஜெயில இருக்கிறவன் பேரு வின்னர், போலீஸா இருக்கிறவன் தான் லூசர். இப்ப சொல்ல போறது ஒரு ஃபேக்ட் மட்டும் இல்ல, ஒரு மிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஒக்லாஹோமா அப்படின்ற சிட்டில சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க எதுவுமே இருக்காது, சும்மா தரையில ஒரு சர்க்கிள் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா அந்த சர்க்கிளோட சென்டர்ல நின்று பேசினா நீங்க பேசுறது பயங்கரமான எக்கோவோட திரும்ப உங்களுக்கே கேட்கும். யூஸ்வலா சுத்தி செவுரு இருந்தாதான் எக்கோ வரும். ஆனா ஓப்பனா இருக்கிற இந்த இடத்துல எப்படி எக்கோ அடிக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த எக்கோ கரெக்டா அந்த குட்டி சர்க்கிள்க்கு உள்ள நிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், வெளியே நிக்கிற யாருக்குமே கேட்காது. நைஜீரியால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் கொஞ்சம் பேர் கையில ஒரு ஆட்டை தூக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வந்திருக்காங்க. என்னடா மேட்டர்னு கேட்டா ஒரு 2 பேர் காரை திருடினதை அவங்க பார்த்ததாகவும் சேஸ் பண்ணும்போது அதுல 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டு ஒருத்த மட்டும் ஒரு ஆடா மாறிட்டதாகவும் சொல்றாங்க. அந்த ஆட்டை தான் கையோட தூக்கின்னு வந்திருக்காங்க. என்னடா குடிச்சிட்டு வந்து வளர்றீங்கன்னு வெளியே துரத்தாம அந்த ஸ்டேஷன்ல இருந்த 2 போலீஸ் அந்த ஆடு மேல ஒரு திருட்டு கேஸ் போட்டு லாக்அப்ல வச்சிருக்காங்க. உலகத்திலே திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் ஆன முதல் ஆடு அதுதான். 2011ல ஏமி டேவிசன் அப்படின்றவங்க ஒரு மியூசியம்ல இருந்து $10,000 கொடுத்து ஒரு ஆர்ட்டை வாங்கியிருக்காங்க. அவ்வளவு வேலை அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா பயங்கரமான ஆர்ட்டா தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன். அந்த ஆர்ட்டுக்கு பேரு நான் விசிபிள் ஆர்ட். பேருக்கு ஏத்த மாதிரி அந்த ஆர்ட் யாருக்கு கண்ணுக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு ஆர்ட்டே அங்க இல்ல. வெள்ளை கேன்வாஸை தான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. அதையும் $10,000 கொடுத்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. 2013ல ஏஷியானா அப்படின்ற ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு. பிளேன் கிராஷ்ல இருந்து தப்பிக்கிறதுலாம் ரொம்ப லக் வேணும். ஆனா ஒரு பொண்ணு அதிர்ஷ்டவசமா அந்த பிளேன் கிராஷை சர்வை பண்ணிட்டாங்க. பட் அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி ஓடி வரும்போது எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்டை அணைக்க வந்து ஒரு ஃபயர் இன்ஜின் மோதி இறந்து போயிட்டாங்க. என்ன வாழ்க்கடா. ஒரு சின்ன பையனுக்கு 7 வயசு ஆகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சும்மா ஒரு விளையாட்டுக்காக ஒரு டிராமா தியேட்டர் அடிச்சு அடிக்கிறதுக்கு இல்லீகலா உள்ள போயிருக்காங்க. பட் அந்த தியேட்டரோட ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணாம ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க கையில கொடுத்து அங்க நடக்கிற டிராமாஸ்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த 7 வயசு பையன் வேற யாரும் இல்லை, இப்ப ஃபேமஸ் ஆக்டரா இருக்கிற வின் டீசல். ஐலூரோபோபியா அப்படின்ற ஒரு ரேர் கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு பூனையை பார்த்தா பயமா இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், நெப்போலியன் III, முசோலினி, ஹிட்லர் இவங்க எல்லாருக்குமே இந்த கண்டிஷன் இருந்திருக்கு. மரீனா சாப்மேன் அப்படின்றவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கடத்திட்டு போய் ஒரு காட்டுல விட்டுட்டதாகவும் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அந்த காட்டுல இருந்த குரங்குங்க தான் அவங்களை வளர்த்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேல குரங்குங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய காட்டுல இருக்கிற பழத்தெல்லாம் ஊட்டி வளர்த்துருக்குங்க. அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த காட்டுல வேட்டையாடுறவங்க அதை பார்த்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. கடைசியா இருக்கிற இந்த ஃபேக்டர் குரங்கு பத்தி தான். ஒரு நாள் இந்தியா பாகிஸ்தான் பார்டரை ஒரு குரங்கு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்றதுனால பாகிஸ்தான்ல இருக்கிற வைல்ட் லைஃப் அபிஷியல்ஸ் அந்த குரங்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீயா சுத்தி இருந்த அந்த குரங்குக்கு பாபின்னு பேர் வச்சு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஜூல அடைச்சு வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டா பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்ச 10 ஃபேக்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பிளேலிஸ்ட்குள்ள போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.